சண்டே மட்டும் நான்வெஜ் இல்லைன்னா அன்றைக்கி டேவே இன்கம்ப்ளீட் தான். நீங்களும் அப்படி தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். மண்டே ஏர்லி மார்னிங் ஓல்டு வாஷர்மன் பேட்டில் எனக்கு ஒரு முகூர்த்தம் ஹேர் டோ இருந்துச்சு. ரெகுலராக ஒருத்தர மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ஆர்டர் கூட எனக்கு மாற்றி விட்டுருக்காங்க. ஒரு முகூர்த்தம் ஹேர் டோ 2 பிரைட்ஸ் மெய்டுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான கம்ப்ளீட் திங்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட யூஸ்க்காக வெட் டிஷ்யூ, லிப்ஸ்டிக், காம்பு இது மட்டும் எடுத்துகிட்டேன். எங்கே போனாலும் இது என் பேக்கில் இருக்கும். எப்பயுமே ஆர்டர்ஸ்க்கு போகிறப்ப வேனிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணணும். கம்ப்ளீட் மேக் ஓவர் வருது அப்படின்னா தான் பெரிய சூட் கேஸ் எடுப்பேன். மற்றபடி இந்த மாதிரி பேக்லேயே முடிச்சுப்பேன். மாப்பிள்ளை வீட்டு சைடுங்கிறதுனால 5:30க்கு ரெடி ஆகணும்னு சொன்னாங்க. எப்பயுமே கஸ்டமர் ரெஃபரன்ஸ் போய் கொடுத்து இதில் உள்ள மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம சூப்பராக பண்ணிடலாம். சில பேர் என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே பார்த்து பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. இவங்க முன்னாடியே எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன ஆக்சசரிஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அலாரம் வச்சு 3 o'clock அவங்களை எழுப்பி விட்டுட்டேன். 3:30க்கு ஷார்ப்பாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 hours 3 ஹேர் ஸ்டைல் சூப்பராக முடிச்சாச்சு. வழக்கம் போல எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆங்கிளே செட் ஆகல. அப்புறம் கிடைச்ச இடத்தெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பி 5:30க்கு ஒர்க் முடிச்சுட்டு 6:30 6:45க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த மண்டே எனர்ஜியா ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.